குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, 2 நாள் முன்னாடி, அதாவது நேற்று வந்து மதுரையில் வந்து ஸ்ரீ கிண்டர் கார்டன் ஸ்கூலுன்ற ஸ்கூலில் இருந்து, அதாவது மழலையர் பள்ளி ப்ளே ஸ்கூல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் 3 வயசு பொண்ணு, பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆருத்ரா ஸ்ரீ. அவங்க வந்து தண்ணி தொட்டியில் விழுந்து இறந்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கலை. கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ஜனவரி 25 விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, லியா லக்ஷ்மி சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு, அதாவது ஒரு 6 வயசு பொண்ணு இறந்துருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 23, 2023 பார்த்தீங்கன்னா, குகன்ராஜ் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், அந்த பிரைமரி ஸ்கூல்லையும் இதே மாதிரி ஒரு தண்ணி தொட்டியில் தான் விழுந்து இறந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்போ 2018, 17, 16 சொல்லிட்டு அடுத்தடுத்த இயரில், அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஒரு வருஷமும் ஒரு பலி விழுந்துட்டு தான் இருக்குது தண்ணி தொட்டியில். அப்படி இருந்தும் இந்த தண்ணி தொட்டியை யாரை வந்து மூடுற மாதிரியும் தெரியல, இதை கரெக்டான நேரத்தில் ஹேண்டில் பண்ணவும் யாருக்கும் தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? ஒரு பஸ்ஸில் ஓட்ட விழுந்து அது மூலமாக ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா பஸ்ஸை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் சட்டமே போடுவாங்க. ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டி மூலமாக ஒரு குழந்தை இறந்துருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? அந்த ஸ்கூலை இழுத்து மூடி சீல் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த சீலை வந்து எடுத்துருவாங்க. கோர்ட்டு மூலமாக போய் ஸ்கூல் நேமை மாற்றிட்டு வேறு இடத்துல இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்க தான் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணவே முடியாதுங்க இதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும். நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்கூலில் வந்து என்ன சேஃப்டிஸ் இருக்குது, உள்ளே போய் பார்க்குறோம்ல, நம்ம ஒரு லைப்ரரியை பார்க்குறோம், ஒரு கம்ப்யூட்டர் லேபை பார்க்குறோம், ஒரு மற்ற இடத்தெல்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்குறோம், அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி காட்டலைன்னா கூட வாலண்டியராக நம்மளே போய் பார்க்கணும். நம்ம குழந்தை விளையாடுற இடத்த பார்க்கணும், எங்கே விளையாடுவாங்கன்னு பார்க்கணும், அவங்க எந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறாங்கன்னு பார்க்கணும், அவங்க எந்த கிளாஸ் ரூமில் உட்கார போகிறாங்கன்னு பார்க்கணும், அந்த கிளாஸ் ரூமில் இபி லைன்லாம் எப்படி இருக்குது, ஃபேன்லாம் வந்து கரெக்டான கொஞ்சம் இதில் இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, ஃபேன் எல்லாமே தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா போகிறது நம்ம குழந்தைங்களோட உயிர் தான். அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஹெட்மாஸ்டர்னா அவங்க ஹெட்மாஸ்டரோட வேலையை தான் பார்க்க போகிறாங்க. ஒரு டீச்சர்னா, ஒரு மிஸ்ஸுனா அவங்க அந்த மிஸ் வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஒரு வாட்ச்மேன்னா அவங்க வாட்ச்மேன் வேலையை தான் பார்க்குறான். ஏன்னா அவங்க அந்த ஸ்கூலில் வந்து சுயநலமாக இருந்ததால தான் அந்த குழந்தை இறந்துருக்கு. யாராவது ஒருத்தர் அவங்க வேலை இல்லாமல் மற்ற இந்த மாதிரி தனிப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸும் கண்காணிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தை இறந்துருக்காது. அதை தான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இந்த மாதிரி பல வாட்டி நமக்கு நடந்திருக்கு. அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைக்கார சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம செக் பண்ணால் நம்ம கரெக்டாக பார்க்கலாம். இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு இமெயில் பண்ணுங்கள், இல்லை லெட்டர் எழுதி அவங்க கிட்ட கொடுங்க, இல்லை டேரெக்டாக கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்படி இருந்தும் அவங்க பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் மூலமாகவோ சோஷியல் மீடியா மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவிங்க. எதுவுமே பண்ணலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா போகிறது நம்ம குழந்தைங்களோட உயிர் தான். அவங்களுக்கு என்ன போச்சு சொல்லுங்கள், இல்லை கவர்மெண்ட்டுக்கு தான் என்ன போச்சு? ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து வருஷக்கணக்கில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. உங்கள் கூட ஷேர் பண்ணுறதால இந்த ஆதங்கத்தை உங்ககிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரே காரணத்துக்கு இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களை மாதிரி வியூவர்ஸ் கூட இதை நான் ஷேர் பண்ணணும் தான் நான் மனசு வருத்தத்தில் தான் இருப்பேன். அந்த குழந்தைய இழந்த அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இன்னைக்கு இனிமேட்டில் வர வாழ்க்கைங்க ஃபுல்லாக நரகமாக தான் இருக்க போகுது. இதை பற்றி அரசாங்கத்துக்கு ஒரு வழியும் கிடையாது. அந்த ஸ்கூலில் ஒரு வாரத்தில் அந்த ஸ்கூலில் கைது பண்ணவங்களாம் ஜாமீனில் வெளியே வந்துட போகிறாங்க. இந்த நியூஸ் சேனலுக்கு இந்த நியூஸ் போச்சுன்னா இன்னொரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் அந்த குழந்தை பெற்ற தாய் தகப்பனுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. இதெல்லாம் கருத்தில் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூலில் ஏஐ கற்று தராங்களா, அபாக்கஸ் கற்று தராங்களா, பரதநாட்டியம் கற்று தராங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் கற்று தராங்களா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூலோட சீவேஜ் எங்கே இருக்குது, சம்ப் எங்கே இருக்குது, அது ப்ராப்பராக மூடி தான் பண்ணுறீங்களா, ஸ்கூலோட ஹாலிடேஸில் தான் பண்ணுறீங்களா, அந்த ஸ்கூலில் ஹாலிடேஸில் பண்ணால் கூட அதை ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது பக்கத்தில் கண்காணிப்புக்காகவே உட்காந்து வெயிட் பண்ணுறாங்களா, செக் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் வந்து நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். இனிமேட்டில் வர காலத்தில் ஏதோ ஒரு உயிர், வருஷத்துக்கு ஒரு உயிர் போதுங்க. இது ஒன்றும் இன்னைக்கு நேற்று புதுசாக நடக்கல. 10 வருஷம், லாஸ்ட் ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 குழந்தைங்க தமிழ்நாட்டில் மட்டுமே 30 மேலே. அதுவும் வந்து வெறும் சீவேஜில், அதாவது இந்த மாதிரி தண்ணி தொட்டியில் விழுந்து இறந்த குழந்தைங்க மட்டுமே 30 பேர். ஆனால் இது இல்லாமல் கரண்ட் ஷாக் அடித்து இறந்த குழந்தைங்க, பஸ்ஸு ஏறி இறந்த குழந்தைங்க, பஸ் ஓட்டையில் விழுந்து இறந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இறந்த குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பற்றி நான் செக் பண்ணல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீவேஜ் மூலமாக, அந்த தனி தொட்டி மூலமாக இறந்தவங்க மட்டுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இனிமேட்டில் இருந்து சின்ன குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறவங்களும் சரி, ஆல்ரெடி ஸ்கூலில் சேர்த்தவங்களும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல ஸ்கூல்லையாக பார்த்து சேருங்க. இந்த அடிப்படை வசதி இல்லாத ஸ்கூல்லலாம் சேர்க்காதீங்க. கத்துக்குட்டி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் சேர்க்காதீங்க தயவுசெய்து.